வணக்கம். காலையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி மற்றும் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியவர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் என எம்பி ஜோதிமணி கூட கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை நாம் பார்க்க முடிந்தது. முதலமைச்சர் விஜய் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு குறித்து இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையட்டும் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த சந்திப்புகளை குறித்து விசிக தலைவர் திருமாவளவனும் எக்ஸ் வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்தது அணுகுமுறை அரசியல் நாகரிகத்தினுடைய முதிர்ச்சியின் அடையாளம். முதல்வரும் அவரை ஆரத்தழுவி வரவேற்ற முன்னாள் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரும் எனது மனம் நிறைந்த பாராட்டுகள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக பிற கட்சி தலைவர்கள் இந்த சந்திப்பை குறித்து வாழ்த்துகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த முதிர்ச்சியான அரசியலை குறிப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்த ஒரு விமர்சனங்களைத்தான் முன்வைத்து இருக்கிறார்கள். பலரும் பாராட்ட நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். தங்களை இந்த ஆசனத்தில் மாண்புமிகு பேரவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய கரங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்தார்கள். இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது என்று சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். பெரிய வரலாறு சம்பவத்தில் உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள பாராளுமன்ற நடைமுறைகளை போன்றதே நம்முடைய பாராளுமன்ற நடைமுறைகளும். மன்னராட்சி இருந்த காலத்திலேயே அங்க பாராளுமன்றம் இயங்கியுள்ளது. அக்காலத்தில் அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற மன்னரும் இருந்தார், பாராளுமன்றமும் இயங்கியது. அங்கே மன்னர் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். பாராளுமன்றம் அவருடைய விருப்பத்தை பெரும்பாலும் நிராகரிக்கும். மன்னர் விரும்பிய காரியத்தை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்கிற செய்தியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர், ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்குத்தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். மக்களே, நாள் நினைக்கி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அடுத்து வர 5 வருஷம் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். பாவேந்தர் பாரதிதாசன் அவரிடம் சென்று கவிதை எப்படி எழுதுவது என்று ஒருவர் கேட்டார். அதற்கு கவிதையை இயற்றுவதெல்லாம் முடியாது. புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லோடு ஒன்றிணைந்து விட வேண்டும். அது சொல்வதை எழுதி கொள்ள வேண்டும். அதுதான் கவிதை என்றார் பாரதிதாசன். அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், புல்லை பற்றி பாட வேண்டும் என்றால் புல்லாக மாற வேண்டும். அப்போதுதான் கவிதை பிறக்கும். இதுபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து விட்டார்கள். கடலும் கடலும் கை தட்டும் இவன் உலகம் தாண்டிய உயரம் கொண்டது இரவு நிலவு